Let us pray for the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். Gracious heavenly Father, இரக்கமுள்ள பரலோக பரமபிதாவே, what we can say how merciful you are to us. ஆண்டவரே, எத்தனை ஆச்சரிய இரக்கமுள்ள தேவன். You are loving, நீர் அன்பான தேவன், you are gracious, இரக்கமுள்ளவர், you are tender, ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே மென்மையானவர். you are so kind and merciful to us. மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவன். Bless us right now, O God. எங்களை ஆசீர்வதியும். Bless this word, O God. இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். Let the word nourish to our bodies and soul and spirit. எங்கள் ஆத்துமா சரீரத்திற்கு புஷ்டி ஆக்குவதாக. Let your people be blessed by your word. இந்த வார்த்தையினால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Use me for the next few minutes. ஆண்டவரே, வருகிற சில வினாடிகள் என்னை பயன்படுத்தும். Touch many, O God. அநேகருடைய உள்ளங்களை தொடும். Touch many thousands, O God. ஆயிரக்கணக்கான மக்களை தொடும். Let your name alone be glorified. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. In Jesus' matchless name. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. Amen. ஆமென். Greetings again in the precious name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் வாழ்த்துகிறது எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம். I like to speak on God prospering his people. ஆண்டவரே, தம்முடைய ஜனத்தை நீ செழுமையாக்குகிற தேவன். Hallelujah. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் என்னை செழுமையின் பாதையில் நடத்தணும்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை நடத்தணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். A worldly man has his own prosperity. இந்த உலகத்து மனுஷனுக்கு அவனுக்கேற்ற செழுமை உண்டு. God wants to prosper you. உன்னை ஆண்டவர் அபிவிருத்தி செய்ய விரும்புகிறார். God is not a God of poverty. அவர் மிகவும் ஏழ்மையாகவே உங்களை வைக்கிற தேவன் அல்ல. He was born in a manger அவர் மாற்று தொழுவத்தில் பிறந்தார். to show the humility to mankind. மனுக்குலத்திற்கு தன் தாழ்மையின் ரூபம் எடுத்தவர் என்பதை காண்பித்தார். He is a God of humble nature. அவர் மிகவும் தாழ்மையே ரூபமானவர். He is humble. அவர் தாழ்மை He உள்ளவர். is simple. அவர் மிக எளிமையானவர். But he is a God of all blessing. ஆனா எல்லா ஆசீர்வாதத்திற்கும் சொந்தக்காரர். More than the worldly blessing, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட God wants to bless you with spiritual blessing. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உன்னை நிரப்ப அவர் விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. அநேக சபைகளிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி உலக காரியங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய காரியத்தில் ஒப்பிட்டு அதை சம்பந்தப்படுத்தி அதை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். God's blessings and worldly blessings are totally different. ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக ஆசீர்வாதம் வித்தியாசமான ஒன்று. God wants to bless us with spiritual blessings. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னதங்களில் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். To prosper you. உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். To give you a future and hope. உனக்கு வருங்காலத்திற்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறார். God is not worried about present. He is not worried about present. இந்த தற்காலிகத்தை குறித்து அவர் கவலைப்படுகிறவர் அல்ல. Hallelujah. ஹல்லேலூயா. நம்ம தான் யோசிக்கிறோம், ஐயோ இன்னைக்கு பணம் இல்லையே, ஐயோ இன்னைக்கு காய்கறி இல்லையே, ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போறோமோ, இன்னைக்கு அது இல்லையே இது இல்லையே. God has worked everything together and settled your life and future. அவர் எல்லாவற்றிலும் கிரியை செஞ்சு வருங்காலத்தில் உன் வாழ்க்கையை மிகவும் செழுமையாக வைப்பார். The finished work of Jesus Christ. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த கிரியை. Jeremiah 29 verse 11. எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். I want to prosper you, not to harm you. உன்னை குறித்து நான் வைத்திருக்க திட்டங்கள் நல்ல திட்டங்கள், தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கு Plans ஏதுவானவை. to give you future and hope. உனக்கு வருங்காலத்துக்குரிய நம்பிக்கையை கொடுக்கிற ஒன்று. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆமென். நீங்க எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். When God has given you all the blessings, கர்த்தர் உனக்கு சகல ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது there is always hope and future. அங்கே நம்பிக்கை உண்டு, வருங்காலம் உண்டு. சில தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஐயோ என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அழுது கொண்டு ஜெபிக்கிறார்கள். But God is saying to you today, கர்த்தர் இன்று உன்னை பார்த்து சொல்கிறார், mothers who are crying for their children, அன்னையர்கள் தன் பிள்ளைக்காய் அழுகிறார்கள். this verse is speaking to you today. இந்த வசனம் அன்னையர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. God will bless your children. கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். Great shall be the peace of your children. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். Great will be the future. உன்னுடைய வருங்காலம் பெரிதாக இருக்கும். Hallelujah. 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 It is not he will study and earn money and give you.
அவன் வேலை செய்து சம்பாதித்து கொடுப்பான் என்று நான் சொல்லவில்லை. Maybe he'll buy you a house, car and whatever you need. உனக்கு தேவையான வீடு வாகனத்தை வாங்குவான் என்று நான் சொல்லவில்லை. But the Holy Spirit ஆனால் பரிசுத்த ஆவியானவர் will teach your உன் children பிள்ளைகளுக்கு கற்றுக் to கொடுப்பார். prosper in a kingdom way. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நீதியிலே அவர்கள் பெருகுவார்கள். I know a brother called Dr. Balan Gounden in South Africa. தென்னாப்பிரிக்காவிலே பாலன் கவுண்டன் என்று ஒரு நபர் எனக்கு The தெரியும். only thing he taught his children was to pray every day. அவர் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்றே ஒன்று, அவர்கள் தினமும் ஜெபிக்கணும். He didn't leave any riches. அவர்களுக்கு எந்த ஐஸ்வர்யத்தையும் வைத்து போகவில்லை. The children saw the father was a godly man. தகப்பன் ஒரு நீதிமான் பரிசுத்தவான் என்று பிள்ளைகள் கண்டார்கள். Parents, teach your children to be godly in every way. பெற்றோரே உங்கள் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் பரிசுத்தவான்கள் பக்திமான்கள் என்று சொல்லத்தக்கதாக அவர் நடப்பதற்கு கற்றுக் The கொடுங்கள். Bible says when வேதம் you சொல்கிறது, teach them the ways of the Lord when they're young, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கர்த்தருடைய வழிகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது they will never depart when they are old. அவர்கள் முதியவர்கள் ஆகும் பொழுது அதை விட்டு விலக ஒரு மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க ஆமென். பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Your children will have bright future. உன் பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு வருங்காலம் உண்டு. Your children will have mighty things in their life. ஒரு வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதத்தை சொந்தரிப்பார்கள். My father never left me inheritance. என் தகப்பன் எனக்கு உலகத்தில் ஒரு பொருளை வைத்து விட்டு போகவில்லை. He left me something more riches. ஆனா ஒரு சிறந்த ஒரு ஐஸ்வர்யத்தை விட்டு போனார். Spiritual blessing. ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். Spiritual blessing. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். Great shall be mighty of righteous man. ஒரு நீதிமானுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். The righteous man, his seed shall be great. ஒரு நீதிமானுடைய சந்ததி செழித்திருக்கும். Do you think your children will be blessed because of your inheritance? உங்கள் வாழ்க்கையிலே நீங்க சுதந்திரிக்கிற சொத்துனால உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கும் பல வீடுகளில் சொத்து தகராறு, பண தகராறு, பிள்ளைங்க இடையில நிறைய விதமான விரிசல்கள் பெற்றோர்கள் மத்தியில். ஏன் தெரியுமா? You have not teach them or taught them about the spiritual blessing. It is more important than the worldly blessings. அந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை பார்க்கலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதென்று நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. For my children, என் பிள்ளைகளுக்கு I will leave only the anointing. என் அபிஷேகத்தை மட்டும் தான் விட்டு போவேன். And the anointing இந்த அபிஷேகம் will break forth everything in their life. எல்லாருக்கு என்ன தேவையோ அனைத்தையும் கொடுக்கும். Anointing அபிஷேகம் will give you riches. ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். Anointing அபிஷேகம் will teach you how to solve a problem. ஒரு பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று கற்றுக் கொடுக்கும். Anointing அபிஷேகம் will make you bow enemies bow before you. உலகத்தில் இருக்க சத்துருக்கள் உனக்கு முன்பாக முழங்கால் படியிடுவார்கள். That's why anointing is very important. அதுதான் அபிஷேகம் மிக முக்கியமானது. ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் உங்க பிள்ளைகள் தலைமையில வச்சு ஒரு அபிஷேகமான ஜெபத்தை நீங்க செய்வீங்கன்னா அந்த பிள்ளை அபிஷேகப்பட்ட பிள்ளையாக வளர்ந்து கொண்டே போகும். அந்த அபிஷேகம் தான் அவர்களை இன்னும் வளரச் செய்யும், இன்னும் ஓங்க செய்யும், இன்னும் ஆசீர்வதிக்க காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். Yes, it is the anointing which must be taught to the children. பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது விட்டு விட்டு செல்வது அபிஷேகம் மட்டும்தான். God says, I'll make your plans to give you future and hope. நான் உனக்கு எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். God has already planned. அவர் எல்லாம் அவர் எதிர்பார்த்திருக்கும் முடிவிற்கு அவர் திட்டங்கள் நினைத்திருக்கிறார். நீ கட்டின மனக்கோட்டை உன்னுடைய பிள்ளைகளை குறித்து சின்னதாக இருக்கிறது. பரலோக தகப்பன் வைத்திருக்க மனக்கோட்டைகள் இருக்கிறது பாரு. அது உலகத்தை காட்டிலும் பெரியது, இந்த வானத்தை காட்டிலும் பெரியது, இந்த கடலை சமுத்திரம் காட்டிலும் பெரியது. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பஞ்சத்துக்கு தேவையான காரியங்கள் அல்ல, கர்த்தர் மிகுந்த காரியங்களை வானத்தின் வாசல்களை திறந்து உங்க பிள்ளைகளை இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் வளர்கிற பிள்ளைகள் தேவனால் நடத்தப்படுவார்கள். Hallelujah! Hallelujah! God has a great plan for you. உன்னை குறித்து அவர் வைத்திருக்கும் திட்டங்கள் நினைவுகள் பெரியது. Now, if he has a plan for your children, உன் பிள்ளைகளுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கே இவ்வளவு பெரிய திட்டம் வைத்திருந்தால் பெற்றோர்களுக்கு God has a plan for the parents. For the parents. பெற்றோருக்கும் ஒரு திட்டத்தை If வைத்திருக்கிறார். the children have mighty planning from God to structure their future, வருங்காலத்தில் உன் பிள்ளைகளுக்காக பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், the Bible says in the book of Isaiah 40:31, 40:31 வேதம் but those who hope in the Lord, 40:31 நான் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து புதுபலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்துக் கொண்டு ஹalleluya எழும்புவார்கள். ஆமென். அவர் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். Now here is a revelation. இங்கே ஒரு வெளிப்படுத்தல். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உங்க கண்கள் இங்க இருக்கட்டும், கீழே இருக்க கூடாது. உங்க கண்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா திருப்புங்க. உங்க சிந்தனை கர்த்தருக்கு வார்த்தைக்கு நேரா திருப்புங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? புதிய பலன். சத்தமா சொல்லுங்க. புதிய பலன். Are you waiting on the Lord? கர்த்தருக்கு நீ காத்திருக்கிறாயா? இல்ல பாஸ்டர், அடுத்த மாதம் எப்ப சம்பள தேதி வரும்னு காத்திருக்கேன். ஏன்னா சம்பள தேதி வந்த உடனே எல்லா பிரச்சனையும் எல்லாம் சால்வ் ஆயிடும். எங்க வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. சம்பள கவரோட வந்த மனைவியுடைய முகத்துல ஐயோ அந்த சிரிப்பை நான் பார்க்கணும்னா சம்பள கவரத்தோட தான் நான் போகணும் போல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பளம் இல்லை, உன் தேவனுக்கு நேராய் காத்திரு, உன் தேவனுக்கு நேராய் காத்திரு. காரியங்கள் அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. காரியங்கள் அவரால் வாய்க்கும். எல்லா காரியங்களும் கைகூடி வரும். தேவைகள் சந்திக்கப்படும். ஹalleluya. It is the Lord's doing, it is not the money's doing. இது கர்த்தர் செய்கிற காரியம், பணம் செய்கிற காரியம் அல்ல. A eagle never waits for anything, கழுகு எதற்காக காத்திருக்காது, but it waits on its creator. அந்த சிருஷ்டி கர்த்தர் மேலே அது காத்திருக்கிறது. When the eagle waits for his food, அவர் கழுகு தன் ஆகாரத்துக்காய் காத்திருக்கும் பொழுது, it knows by its nature the creator will feed the food for the eagle. இயற்கையான சுவாபமே அதற்கு சொல்லி கொடுத்திருக்கிறது, படைத்த ஆண்டவர் அதற்கு உணவை கொடுப்பார் என்று. இப்போ ஒரு கழுகுக்கே ஆண்டவர் சாப்பாடு கொடுக்க முடியுமானால் உன்னுடைய தேவைகளை சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? கரங்களை வைத்து சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் காரியங்களை சந்திப்பார். கரங்களை உயர்த்தி நம்பிக்கையாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். But those who hope in the Lord, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், what is your hope? உன் நம்பிக்கை என்ன? Surely நிச்சயமாக he will meet my needs. அவர் நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை. Surely நிச்சயமாய் he will answer my prayer. என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். Surely நிச்சயமாய். ஜெபம் என்பது கிடைக்க போற காரியங்களுக்கு ஜெபிப்பதல்ல, ஏற்கனவே கிடைத்த மாதிரி தான் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெபம் பண்ணா கிடைச்சிடணும். இட்ஸ் a wrong concept. அப்படி அல்ல. God works in future. அவனோட வருங்காலத்துக்காக ஏற்கனவே அவர் செய்து வைத்து விட்டார். God works for tomorrow. நாளைய தினத்திற்கு எல்லாம் செய்து வைத்து விட்டார். God has already met your needs for tomorrow. நாளைய தினத்திற்கு தேவை கூட ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். That's why we sing, because he lives I can face tomorrow. ஆகவே தான் நாம் பாடுகிறோம், அவர் ஜீவிக்கிறபடியால் நாளைய தினத்தை சந்தோஷமாய் நான் சந்திப்பேன். How many know there's a victory coming for you today? ஒன்று உங்களுக்கு ஒரு ஜெயம் வருகிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? Hallelujah. Hallelujah. எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம் எதிர்பார்க்காத கோணத்துல கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லுங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, நான் நம்புகிற காரியம் அவராலே ஆகும், நான் நம்புகிற காரியம் அவராலே ஆகும், நான் நம்புகிற காரியம் அந்த ஆசீர்வாதம் என் தேவனால் ஆகும். ஹalleluya, 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 ஹalleluya. Watch over the Lord, what he's going to do for you. கர்த்தர் உனக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை அறியும்படியாய் நீ காத்திரு. There is a beautiful verse in the book of Romans, ரோமர் 15th chapter, 15ஆம் அதிகாரம் verse 13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. When the hope of God has been restored in your heart, soul and spirit, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன், when the hope of God is restored in you, in your heart, spirit and soul, நம்பிக்கையின் தேவன் உன் இதயத்திலே வாசம் செய்யும் போது he will fill you with all joy, சகல சந்தோஷத்தினாலும், he will fill you with all peace, சமாதானத்தினாலும், as you trust in him. அவரை நீ சார்ந்திருக்கிறபடியால், நம்புகிறபடியால். So when you overflow with this kind of hope,
through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. When you trust the Holy Spirit, பரிசுத்த ஆவியை நாம் நம்பும் பொழுது it's a different level of belief in God. அந்த நம்பிக்கை இன்னும் உயர்ந்த ரகமான ஒரு அளவு. Hallelujah. 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 When you trust the Holy Spirit, பரிசுத்த ஆவியை நீ நம்பும் பொழுது your hands are lifted above. உன்னுடைய கால்கள் பூமியிலிருந்து உயர்த்தப்படுகிறது. When you trust the Holy Spirit, பரிசுத்த ஆவியை நம்பும் பொழுது your problems have taken away and solutions have come in. உன்னுடைய பிரச்சனைகள் எடுபட்டு பிரச்சனைக்கு தீர்வு When you வரும். trust the Holy Spirit, பரிசுத்த ஆவியை நீங்கள் நம்பும் பொழுது God is already at work in your house, family and relationship. உன்னுடைய உறவுகள் உன் குடும்பத்தில் ஏற்கனவே கர்த்தர் கிரியை செய்கிறார். யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். இன்னும் அவரை நம்புவாயானால் இன்னும் பெருக பண்ணுகிற தேவ வல்லமையின் ஆவியானவர் அவருடைய நம்பிக்கையாலே உன்னை இன்னும் பெருக பண்ணுவார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இன்னும் உன்னை பெருக பண்ணுவார். அவருடைய நம்பிக்கை, ஆவியானுடைய நம்பிக்கை உன்மேல் இன்னும் வருவதாக, உன்னை இன்னும் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. The Lord shall give you more hope and trust to believe the Holy Spirit power. பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகிறது. ஆமென். ஆமென். நேற்றைய தினம் பார்க்கலாம் நம்பிக்கை அல்ல, இன்றைய தினம் உன் நம்பிக்கை வேற தளத்துல போகுது. I am going to next level of hope in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகிறது. எது சாத்தியம் இல்லையோ, எது முடியாதோ, எது மனிதனால செய்ய முடியாதோ, பணத்தால் செய்ய முடியாதோ, உன் கரங்கள் செய்ய முடியாதோ, எது உன் விசுவாசம் செய்ய முடியாதோ, ஆவியானவருடைய வல்லமை அதை செய்து முடிக்க போகிறது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். உன் நம்பிக்கை ஆவியானவர் மேல் வருவதாக, உன் நம்பிக்கை கர்த்தருடைய அக்கினி மேல் வருவதாக, உன் நம்பிக்கை தேவனுடைய வார்த்தை மேல் வருவதாக. When you believe God in that level, தேவனை இந்த விதமாய் உன்னத ஸ்தானத்தில் நீ நம்புவாயானால் கொஞ்ச பணமே பெரும் லட்சமாய் தெரியும். அல்லேலூயா. 5000 பேருக்கு, for 5000 people, for 5000 people, how it is possible for 2 fish and 5 loaves? 5 அப்போ 2 மீனும் 5000 பேருக்கு சாப்பாடு. How? எப்படி? How? எப்படி? This is what the Holy Spirit can do. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பெருக பண்ணுதல். உன் வீட்டில் 2 விதமான காரியங்கள் இருந்தா போதும். தேவ நம்பிக்கையும் தேவனுடைய அதிசயமான ஆவியானுடைய அக்கினி இருந்தா போதும், கர்த்தர் காரியங்களை பெருக பண்ணுவார். இந்த மாசம் எல்லாம் பெருகுதுன்னு சொல்லுங்க. எல்லாம் பெருகுது. சந்தோஷம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும். நல்ல கரங்களை தட்டி விசுவாசமா நல்ல கொடுத்த கரங்களில கையை தட்டி கர்த்தரை வாழ்த்தும் பொழுது கர்த்தர் இன்னும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார், உன்னை இன்னும் பெருக பண்ணுவார். The Lord shall do mighty things for you in this month. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Just hope in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மேல் நம்பிக்கை வையுங்கள். Power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மேல் நம்பிக்கை. Brother DGS Dinagaran, அன்பான ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயா, when he prayed for me one day, ஒரு நாள் எனக்கா ஜெபம் பண்ணார். he said a word of prophecy. ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார். You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? You shall establish thousands of churches around the world. நீ உலகத்தில் பல தேசங்களிலே உலகம் முழுவதிலும் अनेक சபைகளை ஏற்படுத்துவாய். I never even believed for one moment that I could do that. நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று ஒரு நிமிஷம் கூட நான் நம்பினதே இல்லை. But today, ஆனால் இன்றைக்கு that prophecy has come alive. அந்த தீர்க்கதரிசனம் உண்மையா இருக்குது. Because something God is starting in me. எனக்குள்ளே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். பணம் இல்லாமல் சபையை கட்ட முடியுமா? என் கேள்வி அதுதான். சொல்லுங்க பார்க்கலாம். பணம் இல்லாமல் சபையை கட்ட முடியுமா? யாரா சொல்லுங்க. பணம் இல்லாமல் சபையை கட்ட முடியுமா? It is possible. முடியும். You know why? ஏன் தெரியுமா? It is the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை. அவர் சபை அவர் கட்டுவார். ஆமென். Hallelujah. Hallelujah. With no money I am building a church in the border of Karnataka. கர்நாடகால ஒரு ஓரத்துல பணம் இல்லாம ஒரு சர்ச்சை கட்டுறேன். The budget is 1.5 lakhs.
1.5 லட்சம் ரூபாய். I said to the pastor, இந்த பாஸ்டர் பார்த்து சொன்னேன், I don't have money, எனக்கு பணம் இல்ல, but I know எனக்கு தெரியும் the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை, The power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை, The power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை. நம்முடைய சபை சிறிய சபையாய் இருந்தாலும் கர்த்தருடைய ஆக்கினை இங்க பெரிதாக இருக்கிறது. காரியங்களை வைத்து நாங்கள் சாதிக்கிற ஆள் அல்ல, ஒன்றுமே இல்லாமல் உருவாக்குறதான ஆவியானுடைய வல்லமை இந்த இடத்தில் காணப்படுகிறதால கர்த்தரே அதை செய்து முடிப்பார் என்று சொன்னேன். It shall be done by the work of the Lord. பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அது நடக்கும் என்று சொன்னேன். In your life, உங்கள் வாழ்க்கையில trust the Lord. கர்த்தருக்கு காத்திரு, அவரை நம்பு. நிறைய பேர் இந்த இடத்துல, lot of them in this church, you have no hope. நம்பிக்கை இல்ல, No hope. நம்பிக்கை இல்ல. How can I do these things? இவையெல்லாம் நான் எப்படி செய்ய How முடியும்? can I solve my problems? என் பிரச்சனை நான் எப்படி தீர்ப்பேன்? ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு விதமான வேற வேற பிரச்சனைகள். But the answer is one answer only. எல்லா வீட்லயும் பலவிதமான பிரச்சனை இருக்கு, ஆனா பதில் ஒன்றே ஒன்று. ஆவியானுடைய வல்லமை செய்து முடிக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியின் எத்தனை பேர் வல்லமை. நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா, எல்லாம் சாத்தியம், ஆவியானுடைய வல்லமையினால எல்லாம் சாத்தியம். சத்தமா சொல்லுங்க, ஆவியானுடைய கரம் அதை செய்து முடிக்கும். Hebrews chapter 11 verse 1. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். My confidence is what I hope in the Lord. The church doesn't know this revelation. இந்த வெளிப்படுத்தல் சபைக்கு தெரியவில்லை. We don't see things and do things. நம்ம பார்த்தாதான் நம்ம நம்புறோம். We perceive things without seeing. பார்க்காமலே நம்ப வேண்டும். For a worldly man, he has a vision. அந்த உலக மனுஷனை பார்க்கறதுமே அவன் தரிசனம். He plans with all the structures. அவன் பல கட்டடங்களை எல்லாம் நிர்ணயித்து கட்டுகிறான். He plans by establishing his wisdom and his money. அவனுடைய ஞானத்தினால், அவன் பணத்தினால் அவன் கட்டுறான். But the church, சபையானது, but a believer, விசுவாசியானவன், you don't see it. நம்ம அதை பார்க்க கட்டுறவங்க இல்ல, We believe it. நம்ம விசுவாசித்து கட்டுறவங்க. We believe it. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும். பிடிவாதமான ஒரு விசுவாசம் உனக்கு இருக்குமானால் நீ என்ன கனவை காண்கிறாயோ அதை நிச்சயமாகவே கர்த்தர் அதை செய்து உறுதியாக முடிக்கிற உன் நம்பிக்கையின்படி அது ஆக கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. It is the assurance, அது நிச்சயம், that we believe. நாம் விசுவாசிக்கிறோம், நிச்சயம். But God can do this. கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம், அதிலே நிச்சயமாய் நாம் விசுவாசிக்கிறோம். என்ன நம்பிக்கையில மோசே 6 லட்சம் பேரோட வெளியே வராரு, கையில பணம் இல்லை, எங்க போறோன்னு தெரியாது, ஆனா போறாரு வனாந்தரத்துல. என்ன தடை இருக்குன்னு தெரியாது, பார்வோன் விடமாட்டான்னு தெரியும், ஆனா சொன்னவர் இருக்கிறார். அவருடைய பிரசனம் எனக்கு முன்பதாக போகிறது. Hallelujah. Hallelujah. I know assurance there's somebody going before me. எனக்கு முன்பாக ஒருவர் செல்கிறார் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. Some people are facing obstacles. உங்கள் வாழ்க்கையில தடைகளுக்கு முன்பாக நிற்கிறார். எத்தனை பேர் தடையின் முன்பதாக நிற்கிறீங்க? ஒரு தடை பார்க்குறேன், அந்த தடை போகணும், என் வாழ்க்கையை விட்டு போகணும், என் குடும்பத்தை விட்டு போகணும், ஒரு தடை எங்கள் குடும்பத்தில் இருக்குன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை வச்சு சொல்லுங்க, எனக்கு முன்பதாக ஒரு பிரசனம் போகுது, எனக்கு முன்பதாக தேவ பிரசனம் போகுது, எனக்கு முன்பதாக ஒரு பிரசனம் போகுது. மோசேயோட இருந்த அதே மகிமையின் பிரசனம் எனக்கு முன்பதாக சென்று அந்த தடைகளை உடைக்கும். ஆமென். It shall break forth all the obstacles. எல்லா தடைகளையும் தகர்த்து போடுவார். I've seen many obstacles in my life. என் வாழ்க்கையில் அநேக தடைகளை நான் பார்த்திருக்கிறேன். When COVID came, கொரோனா வந்தபோது, and it affected me, என்னை ரொம்ப பாதிச்சது. For a madman who laughs about his sickness, I was laughing. ஒரு பைத்தியக்காரனை போல தன்னுடைய வியாதியை குறித்து சில நேரங்களில் எனக்கு இப்படி நடந்ததா என்று சிரிப்பானே, அதை போல நான் சிரித்தேன். Because it cannot affect me, because I'm anointed. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இந்த வியாதி என்னை தாக்காது. It can hinder, it can form,
but it cannot touch me. அது உருவாகும், ஆனால் என்னை தொட முடியாது. தொட முடியாது. ஏன் தெரியுமா சொல்றேன்? இன்னைக்கு நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னோட. ஹalleluya, ஹalleluya. It is the power of the Holy Spirit. நான் பேசுவது பரிசுத்த ஆவியின் வல்லமையாலே. கையில 1000 ரூபாய் கிடையாது, அப்போலோ ஹாஸ்பிடல் போயாச்சு. I don't have 1000 rupees in my hand, but I was admitted in the costly, expensive hospital. மிகவும் விலை உயர்ந்த பணத்தை வாங்குகிற ஒரு ஆஸ்பத்திரியிலே நான் சேர்க்கப்பட்டேன். ஹalleluya, ஹalleluya. அது கர்த்தரால் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஹalleluya, ஹalleluya. மருத்துவர்களை நம்பி அல்ல, மெடிசினை நம்பி அல்ல, கர்த்தரே நம்பி போனேன். ஹalleluya, ஹalleluya. இப்படி வந்த பேஷண்ட் எப்படி திருப்பி வருவான்னு அந்த ஹாஸ்பிடல் பார்க்கணும். ஹalleluya, ஆமென், ஹalleluya. ஆமென். Let the hospital see who our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அந்த ஹாஸ்பிடல்ல பார்க்க வைத்தார். I went to a doctor because I had a dental problem. எனக்கு பல் வலிக்குதுன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போனேன், பல் டாக்டர்கிட்ட போனேன். One of the tooth in my lower mouth has been broken into 2 pieces. கீழ் தாடையில் இருக்கிற ஒரு பல்லு 2 துண்டா உடைஞ்சிருக்கு. I was with much pain. I went to the doctor. நான் டாக்டர்கிட்ட வேதனையோடு போனேன். The doctor was sitting there to treat me. எனக்கு அந்த சிகிச்சை செய்யும்படி டாக்டர் உட்கார்ந்திருக்காங்க. The Lord came over me and I started to prophesy over the doctor. ஆவியானவர் என் மேல இறங்கி வந்தாரு. அந்த டாக்டருக்காக நான் வந்து தீர்க்கம் சொன்னேன். The doctor was in tears. தேம்பி தேம்பி அவங்க அழுறாங்க. பல்லு உடைஞ்சு நான் போயிருக்கேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆவியானவர் அந்த அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. எப்படி பாருங்க. ஹalleluya, ஹalleluya. Things will start to happen reverse. நீ எதிர்பார்க்கிறதுக்கு வித்தியாசமா கர்த்தர் காரியங்கள் நடத்தி கொண்டு போவார். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ அந்த இடத்துல நான் உயர்த்த போகிறேன். God is going to raise you. He will raise you and honor you. கர்த்தர் உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார். If you are going through a shame in your life, உன் வாழ்க்கையிலே நிந்தையின் வழியிலே நீ போய் கொண்டிருக்கிறாயா? it is good. நல்லது, Very good. மிக மிக நல்லது. உன்னை எல்லாரும் குற்றமா சொல்றாங்களா? உன்னை எல்லாரும் காயப்பட்டு நீ இருக்கணும்னு சொல்லி பேசுறாங்களா? காயமான வார்த்தைகளை சொல்லி உன்னை குத்தி 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 உன்னை சாவடிக்கிறாங்களா? வெரி குட். சொல்லுங்க பார்க்கலாம். மிக நல்லது. ஹalleluya, ஹalleluya. இந்த பூமியை தோண்ட தோண்ட என்ன வரும்? நீர் வரும். ஹalleluya. உன் பக்கமா ஆவியான வரப்போறாருன்னு அர்த்தம். உன் பக்கமா யார் வரப்போறா? The more people poke you and trouble you and hinder your life, எவ்வளவு அதிகமா சாத்தான் உன்னை தடை பண்ணி உன்னை மிகவும் சித்திரவதை பண்ணுகிறானோ, it knows that you are anointed. அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீ நல்லவன், நீ நல்லவன் சொல்லி யார்கிட்டயும் சொல்ல அவசியமே இல்லை. உனக்கே தெரிந்தா போதும். ஹalleluya, ஹalleluya. நன்மை செய்கிற ஆவியானவர் உன்னை நிறுத்துவார். நன்மை செய்கிற ஆவியானவர் உன்னை பெருமைப்படுத்துவார். நன்மை செய்கிற ஆவியானவர் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். நன்மை செய்கிற ஆவியானவர் உன்னை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உன்னை அமர பண்ணுவார். The Lord shall honor you because you are anointed. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டபடியா கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். Because your hope is in the Lord. உன்னுடைய நம்பிக்கை கர்த்தரில் இருக்கிறது. In every affliction of Job, யோபுடைய எல்லா உபத்திரவத்திலும் he knows அவனுக்கு ஒன்று தெரியும். that my deliverer is my God. என் தேவனே என்னை விடுவிக்கிறவர். He is my redeemer. அவர் என் மீட்பர். He is my redeemer. அவர் என்னை மீட்பர். Oh, blessed be the name of the Lord. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு உள்ளெல்லாம் காயப்பட்டிருக்கு? ஏதோ ஒரு வார்த்தைனால காயப்பட்டிருக்கு. Are you hurt and wounded in your heart? உனக்கு இதயம் காயப்பட்டு இருக்கிறதா? Just raise your hand. கையை தூக்கி காட்டுங்க. The Holy Spirit will massage your heart. உன் இதயத்தை அவர் அருமையாக தடவி கொடுப்பார். Have you ever felt the flood joy of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் நதி போல, புரளும் நதி போல சந்தோஷத்தை கொடுப்பதை When அனுபவித்திருக்கிறார். that joy floods your soul, பெருவெள்ளம் புரண்டு வருவது போல சந்தோஷம் உன் இதயத்திலே புரண்டு வருவதை உணர்ந்திருக்கிறாயா? you will laugh like a madman.
நீ ஒரு பைத்தியக்காரனை போல நீ You will சிரிப்பாய். laugh like a madman. ஒரு பைத்தியக்காரனை போல சிரிப்பாய். Because that joy is not a worldly joy. அது உலகம் கொடுக்கிற பிரகாரமான சந்தோஷம் அல்ல. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், பரலோகத்தில் இருக்க சந்தோஷம் எப்படி அந்த உணர்வு இருக்கும் என்று சொல்லி. In that very wounded place, நீ எங்கே காயப்பட்டாயோ, in that very hurtful place, எங்கே நீ காயப்படுத்தப்பட்டாயோ, சில காயப்படுற வார்த்தைகள் கேட்கும் பொழுது உன் காதில் ஒரு வாட்டி கேட்காது, அது 3 நாளைக்கு அதே வார்த்தை கேட்கும். அது எக்கோ மாதிரி. அது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? சாத்தான் அந்த வார்த்தையை கொண்டு உன்னுடைய ஐடென்டிட்டியை கெடுக்க பார்ப்பான். நீ யார் என்பதை சாத்தான் கெடுக்க பார்ப்பான். நீ வேலை செய்கிற இடத்துல உன் ஓனரை காட்டிலும் நீ பணக்காரன். More than the place you work, the prosperity what they have, you have more riches than them. உன்னுடைய வேலை செலுத்துகிற அதிகாரியை பார்க்கலும் பரலோக செழுமையினால் கர்த்தர் உன்னை நிரப்பி இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவன் சொன்னா ஒன்றும் நடக்காது. நீ ஒரு வார்த்தை சொன்னால், நீ ஒரு வார்த்தை சொன்னால் மூடிந்த வானம் திறக்கும், திறந்திருந்த வானம் மூடும். எலியாவுடைய அபிஷேகம் உன் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. மழை வரும்னா வரும், மழை வராதுனா வராது. That's the kind of anointing. You have the power of Elijah. The God of Elijah is your God. எலியாவின் தேவன் உன் தேவன். எலியாவுக்கு இருந்த அதிகாரம் உனக்கு இருக்கிறது. வானத்தை பூட்டவும் முடியும், வானத்தை திறக்கவும் முடியும். ஒரு போதகரை பற்றியோ ஒரு கனமான தீர்க்கதரிசியை பற்றியோ பேச அனுமதி இல்லை. You are not eligible to talk about them. ஒரு தீர்க்கதரிசி குறித்து குற்றமாய் தீர்ப்பதற்கு உனக்கு அதிகாரம் தேவன் கொடுக்கவில்லை. Even when you are not saved, you are anointed. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். Even when you are not saved. ரட்சிக்கப்படாமலே அபிஷேகம் பண்ணப்பட்டு. You know why? ஏன் தெரியுமா? God has a plan over you. அவர்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. That plan never fails. அந்த திட்டம் ஒரு நாளும் தோத்து போகாது. Even when Jonah betrays, even when Jonah goes to the under the bottom of the ship, யோனா ஆழத்திற்கு சென்றான், சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனான். he disobeys God. He disobeys God. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் He never obeys God. ஆண்டவருக்கு God கீழ்ப்படியாமல் gives an instruction, he disobeys. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு கட்டளைக்கும் He கீழ்ப்படியாதவனா behaves போறான். like an உnsaved man. அவன் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன மாதிரி நடந்து கொண்டான். God is calling him to be a prophet, but he is going away from God's will. ஒரு தீர்க்கதரிசியாகி நினிவேக்கு தேவன் அழைத்து இருக்கும் பொழுது தேவ திட்டத்தை விட்டு He மாறி is போகிறான். behaving like an unsaved man. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை போல அவன் நடந்து கொள்கிறான். சில நேரத்துல சபையில வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிள்ளைகள் கூட தேவனை நம்பாம இருக்கிறீங்க. You are behaving like an unsaved person. ரட்சிக்கப்படாத ஒரு நபரை போல நடந்துக்கிறீங்க. God is saying to you, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், I still love you. நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். God has a way to treat you more loving and kind. அவர் மிகவும் இரக்கம் மன உருக்கம் உள்ளவர், அவர் அன்பு கூறுகிறவர். God loves me. ஆண்டவரை நேசிக்கிறார். God loves me. ஆண்டவரை நேசிக்கிறார். இந்த ஒரு எண்ணம் உன் வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை பார்க்க செய்யும். ஆமென். When you tell yourself he loves me, நான் எந்த நிலையில் இருந்தாலும் நேசிக்கிறார் என்கிற ஒரு உணர்வு இருக்குமானால். ஏன் தெரியுமா நம்ம சொல்றோம், இன்னைக்கே செத்துட்டா நல்லா இருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு நல்லா சடலெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எங்க போறீங்கன்ற கொஞ்சம் முடிவு பண்ணுங்க. Determine how much God loves you. ஆண்டவர் எவ்வளவு உன்னை நேசிக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பார். இன்னைக்கு பல பேர் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது உங்களை வெறுக்கிறீங்க. Because of your situation. உன்னுடைய சூழ்நிலையினால உன்னை நீ Because of your problems. உன் பிரச்சனையினால் உன்னை நீ வெறுக்கிறாய். Because of you don't have tolerance to go through that solution. அந்த பிரச்சனையை தாங்க முடியல, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை, அதனால உன்னை நீ வெறுக்கிறாய். You have nil tolerance. இப்போ உனக்கு தாங்க சக்தியே இல்லை. God has allowed you to go through that. அப்படிதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு போறாரு. Hallelujah. ஹalleluya. This morning, இந்த காலை வேளையிலே let your hope be on the Lord. உன் நம்பிக்கை கர்த்தரில் இருப்பதாக. Those who wait on the Lord கர்த்தருக்கு காத்திரு shall renew
their strength. நீ புத்து போல நடப்பாய். சிலங்களுக்கு பலனே கிடையாது. சில பிரச்சனைக்கு எந்த நேரமும் கோபம், எந்த நேரமும் வெறுப்பு, எந்த நேரமும் வைராக்கியம், எந்த நேரமும் மனக்கசப்பு, எந்த நேரமும் வாழ வேண்டாம் நான் செத்தா போதும், அதுவே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் நீங்க தான் அந்த கதைக்கு. பட் காட் இஸ் சேஞ்சிங் யுவர் ஸ்டோரி. ஆனா இன்று கர்த்தர் மாற்றுகிறார். உன் கதை ஆண்டவர் திருப்புறாரு. கதையின் திருப்புதலான நாளுக்குள்ள வந்துட்ட மகிமையான பாத்திரமாய் உன்னை மாற்றுகிறார். துதியின் பாத்திரமாய் உன்னை மாற்றுகிறார். ஓ, ஆசீர்வாதமான பாத்திரமாய் உன்னை மாற்றுகிறார். நீ பல பேருக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் இன்னும் மகிமையாய், இன்னும் அற்புதமாய் ஆமென் கர்த்தர் செய்வேன் என்று சொல்றார். ஆமென். Don't think of you normal. நீ சாதாரண ஒரு ஆளுன்னு உன்னை நினைக்காத. You are extraordinary. நீ மிகவும் வித்தியாசமான உயர்ந்த ஒரு நபர். Every Sunday ஆலயம் முடிந்த உடனே டக்குன்னு வீட்டுக்கு ஓடாதீங்க. பாஸ்டர் என் தலை மேல மட்டும் கை வைங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா உன் தலையெழுத்துறது மாத்துறது ஆண்டவராக இருந்தாலும் உன்னை இங்கே தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த தோட்டத்துக்குள்ள தான் உன்னை வச்சிருக்காரு. இந்த தோட்டத்துக்குள்ள நீ பூத்தாதான் வெளியே போய் நீ கொலுங்க முடியும். If you cannot grow and nature yourself in this fertile soil where you can have the manure, the word of God, to increase your stability, your beauty and your growth in this place. அழகாக உழுது தரமான உரமிட்டு நீர்ப்பாய்ச்சி எந்த தோட்டத்துக்குள்ள கர்த்தர் உங்களை வைத்திருக்கும் பொழுது இங்கேதான் நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள். That's when you can shine outside. அப்பொழுது வெளியே போய் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நான் இன்றும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் எந்திரிங்க. புது வருஷம் வந்துருச்சு, முதல் மாதம் முடிந்தது, 2வது மாதத்தில் இருக்கிறேன், இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல. இந்த புதிய வருஷத்துக்கான ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, விசுவாசமாய் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்க மட்டும் எழுந்து இல்லைங்க. எஸ் எஸ், your hope is in the Lord. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. This is the confidence we have. இந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கிறது. Build a new stability of thought. உங்களுடைய சிந்தனையிலே ஒரு உறுதியை கர்த்தர் கட்டளையிடுவார். Today you leave your problems here. உங்களுடைய பிரச்சனை இன்று இங்கே போடுங்கள். Job had a problem, faced the problem. யோபுக்கு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனையை அவன் சந்தித்தான். But ஆனால் he never took the problem to himself. ஆனா பிரச்சனையை தன்னகத்தே அவன் கொண்டு வரவில்லை. He never took to himself that problem. இந்த பிரச்சனை எனக்குள்ளே இருக்கிறது என்று அதை அவன் தனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளவில்லை. Sores and boils, உடம்பெல்லாம் கட்டி பருக்கள், pus all over his body. எங்கு பார்த்தாலும் அது அழுகி இருந்தது. But he never took the problem inside. அந்த பிரச்சனையை கூட தனக்கு உள்ளாக அவன் எடுக்கவில்லை. But he spoke to the problem. ஆனா பிரச்சனையை பார்த்து பேசினான். My redeemer, என் மீட்பர், my hope is in the என் Lord. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redemption is in the Lord. என்னுடைய ரட்சிப்பு, my deliverance is in the Lord. என்னுடைய விடுதலை அவரில் my இருக்கிறது. healing is in the Lord. என்னுடைய சுகம் my அவரில், blessing is in the Lord. என்னுடைய ஆசீர்வாதம் அவரில் இருக்கிறது. That's why he said my redeemer. ஆகவே தான் சொன்னான் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க என் விடுதலை கர்த்தரால் வரும்? ஆமென். என் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தரால் வரும். ஆமென். என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாக முடிவு வரும். காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். வெற்றிகரமாய் முடியும். ஆமென். ஆசீர்வாதமாய் முடியும். ஆமென். பிரியமானவர்களே, ஒரு விசை முன்னாடி வந்து இல்லைங்க, கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து வந்து இல்லைங்க. கம் ஃபார்வர்ட். கர்த்தருக்கு நேராய் கரங்களை உயர்த்தி, என்னை தருகிறேன் அப்பா, என்னை முழுமையாய் தருகிறேன், குடும்பமாய் தருகிறேன், என் பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் தருகிறேன். Lord, hear their prayer. Hear their prayer. Here we stand in your tabernacle, O Lord. Here Amen. We stand near to the altar where it can alter us, O God. Amen. என்னை மாற்றக்கூடிய ஒரே இடம் பலிபீடம். ஆமென். என்னை மாற்றக்கூட ஒரே இடம் பலிபீடம். என் சிந்தையை மாற்றுங்க. நான் நம்புகிறது கர்த்தராலே ஆகும். நான் நம்புகிறது என் தேவனால் ஆகும். எனக்கு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. மகிமை மகிமை உமக்கு மகிமை. சோர்ந்து போயிருக்கிறேன், களைத்து போயிருக்கிறேன்,
மனம் நொந்து போயிருக்கிறேன், மனம் மடிந்து போயிருக்கிறேன். உம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் பதில் தருவீராக. கரங்களை உயர்த்தி கண்ணீரோட கேளுங்க, கண்ணீரோட கேளுங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, அருமையான அம்மா, அருமையான பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, என் தேவனுடைய கரம் உன்னை தொடுகிறது. என் தேவனுடைய விசேஷமான மகிமை உன்னை தொட்டு நிரப்புகிறது. வியாதியா இருக்கிறவங்களுக்கு, சுகவீனா இருக்கிறவங்களுக்கு என் தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை உன்னை சுகப்படுத்துகிறது. கேமரால பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, யூடியூப்ல என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டு நிரப்புகிறது. தெய்வீக சுகம், தெய்வீக சுகம். என் தேவனுடைய வல்லமை உன்னை தொட்டு நிரப்பட்டும். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. எனக்கு வேலையில் அன்றே ஒரு சம்பள உயர்வு இருக்காதா, பற்றாக்குறை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் கட்டணுமே, பணத்தை கட்டணுமே, ஒவ்வொரு நாள் தேவைகளோடு இருக்கிறேன்னு. என் வீடு முழுதுமாய் ஆண்டவரே ஒரு விசேஷமான காரியமும் இல்லையே. இந்த மாதத்தில் நான் ஒரு அற்புதம் பார்க்க மாட்டேனா? இந்த மாதத்தில் ஒரு அதிசயம் பார்க்க மாட்டேனா? இந்த மாதத்தில் தெய்வ வல்லமை நான் பார்க்க மாட்டேனா? கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை பார்க்க மாட்டேனா என்று சொல்லி அழுகிற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரம் உன்மேல் அமருகிறது, என் கரம் உன் மேல் அமருகிறது, என் கரம் உன்னை தொடுகிறது, என் கரத்தின் வல்லமை உன்னை நிரப்புகிறது. எஸ், நிரம்புங்க. கரங்களை தட்டி அபிஷேகமான வார்த்தைகளை சொல்லி ஜெபங்களை செய்து கர்த்தருடைய வல்லமையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தெய்வீக சுகம் வந்து இறங்கட்டும். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பம் குடும்பமாய், பேர் பேராய் என் தேவன் உன்னை அழைக்கிறார். எதை இழந்தாலும் உன்னை நடத்துகிற அந்த தரிசனத்தை இழந்து விடாத. எதை இழந்தாலும், whatever you may lose, but don't lose the vision what God has for you in your life. எதை இழந்தாலும் தேவன் அந்த தரிசனத்தை இழக்க வேண்டாம். ஒவ்வொருத்தரை குறித்து என் தேவன் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல தேவனுடைய தரிசனம் இருக்கிறது. உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு ஊழியத்தை ஸ்தாபிப்பார். உன்னை கொண்டு கர்த்தர் மற்றவங்களை பலப்படுத்துவார். உன்னை கொண்டு உன் ஜெபங்கள் உன் கரங்களிலே, உன் கரங்களிலே தேவ வல்லமை இப்பொழுது அமருகிறது. உன் கரங்களிலே தேவனுடைய சுகம் இப்பொழுது அமருகிறது. உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. நான் அல்ல, நான் அல்ல, நான் சிறுகவும் நீர் பெருகவும். என்னுடைய தாளந்து அல்ல, என்னுடைய அழகு அல்ல, என்னுடைய மற்றொரு பேச்சு திறமை அல்ல, எல்லாம் ஏசப்பா நீங்க தான். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க, நீங்க தான் என் வாழ்க்கையில, வேற ஒன்றும் இல்லை. நான் வெறுமையானவன். ஐம் ஜஸ்ட் அ எம்டி பர்சன். நான் ஒரு காலியான பாத்திரம், மற்றவர்களுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லாதவன். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? என் ஆண்டவர் உன் பங்காய் மாறுகிறார். என் ஆண்டவர் உன் பங்காய் மாறுகிறார். Father Lord, in the name of Jesus, பிதாவே இயேசுவின் நாமத்தில் bless your people, I pray. உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். Heal everybody, oh God. எல்லாருடைய சரீரத்தை குணமாக்கும். Bless our church and our congregation. ஆண்டவரே எங்கள் சபையையும் எங்கள் விசுவாசிகளை ஆசீர்வதியும். Father, we pray for the people who are watching on YouTube, oh Lord. யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்காய் ஜெபிக்கிறோம். Bless their families. அவருடைய குடும்பத்தை நீ ஆசீர்வதி. Bless their financial, Lord, increase may come in their life. பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அபிவிருத்தியை கொடும். Extend their boundaries and their territories. அவருடைய எல்லைகளை நீர் விரிவாக்கும். Let not the evil cause pain in them, oh தீங்கு God. அவர்களை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். But increase the blessing of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். Let the blessing increase everybody, oh Lord. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகட்டும். Grant them planning and wisdom and understanding of your kingdom, oh Lord. உம்முடைய ராஜ்யத்தை குறித்த ஆண்டவர் அறியக்கூடிய ஞானத்தையும் புத்தியையும் தருவீராக. Bless every child, boy and girl, oh Lord. ஆண்டவர் ஒவ்வொரு சின்ன குழந்தைகளை குட்டி பிள்ளைகளை ஆசீர்வதியும். Bless our hands. எங்கள் கரங்களை ஆசீர்வதியும். Whatever we may do out of our hands. இந்த கரத்தினால் நாங்கள் என்ன செய்கிறீர்களோ, whatever we touch out of our hands. இந்த கரத்தினால் எதை தொடுகிறோமோ, whatever we do out of our hands. இந்த கரத்தினால் எதை செய்கிறோமோ, it shall be a blessing. அது வாய்க்கும் ஆசீர்வாதமாய். It shall be a blessing. ஆசீர்வாதமாய் இருக்கும். It shall be a blessing. ஆசீர்வாதமாய் இருக்கும். Increase in their salaries. அவருடைய சம்பளத்தை எல்லாம் உயர்த்தி கொடும். Increase joy in their relationships. சந்தோஷம் உறவுகளிலே சந்தோஷத்தை. Increase peace in their family.
family. ஆண்டவரே சமாதான குடும்ப சமாதானத்தை ஆண்டவரே பெருக பண்ணும். My hope is in you. எங்கள் நம்பிக்கை உம்மில் இருக்கிறது. My hope is in you, O Lord. எங்கள் நம்பிக்கை உம்மில் இருக்கிறது. You are everything to us. நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர். We submit. We surrender. நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். We totally yield. நாங்கள் முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறோம். And we fall at your feet. ஆண்டவரே உம்மை நாங்கள் பின்பற்றுவோம். Lead us on from this very moment. இந்த நிமிடத்திலிருந்து எங்களை நீ வழி நடத்தும். Let your name be glorified. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. May the Lord be your portion. ஆண்டவர் நீரே எங்கள் பங்கு. May the Lord grace sustain you. ஆண்டவர் தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. May his countenance be seen over you. அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பதாக. May the goodness and the mercy of the Lord follow you. நன்மை கிருபை உங்களை தொடர்ந்து வருவதாக. All the days of your life. வாழ்நாள் எல்லாம் நன்மை கிருபையும் தொடருவதாக. May the Lord be your portion. கர்த்தரே உனக்கு In Jesus name we pray. பங்கு. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.